ஓம் சாந்தி. 14/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்போது ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. எனவே இப்போது உங்கள் கண்கள் எதிலுமே மூழ்கிவிடக் கூடாதுன்னு சொல்றாரு. கேள்வி: யாருக்கு பழைய உலகத்தின் மீது எல்லையில்லாத வைராக்கியம் இருக்குமோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்திருவாங்க. அவர்களுக்கு என்று எதுவுமே கிடையாதுன்றாரு. அதாவது எல்லையற்ற வைராக்கியம் இருக்குதுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. பாபா, இந்த தேகம் கூட எங்களுடையது இல்லைன்ட்டு சொல்லுவாங்க. இதுவோ பழைய தேகம் ஆகும், இதையும் கூட விட வேண்டும்ட்டு சொல்லுவாங்க. இவ்வாறு அவர்களுடைய மோகம் பற்று எல்லாவற்றிலிருந்தும் அறுபட்டு கொண்டே போகும் சொல்றாரு. நஷ்ட மோகாவாக இருப்பார்கள். அதாவது பற்றற்றவங்களாக ஆகிட்டே போவாங்க. எதன் மேலேயும் அவங்களுக்கு பற்று இருக்காது. இங்க இருக்கும் எதுவும் பயன்பட போவதில்லை. ஏனெனில் இவை எல்லாமே எல்லைக்குட்பட்டது ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லைக்குட்பட்ட பொருள் எதுவும் நம்ம கூட வராது, போகும்போது கூட வராது. அதனால இது எதுவுமே நமக்கு பயன்பட போவதில்லை சொல்றாரு. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு பிரம்மாண்டம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடைக்கடையின் ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். இதை வேறு யாருமே கூற முடியாது. ஒரே ஒரு கீதையில் தான் ராஜயோகத்தின் வர்ணனையே இருக்கிறது சொல்றாரு. பகவான் நரனிலிருந்து நாராயணராக ஆக்குகிறார். இதை கீதையை தவிர வேறு எந்த சாஸ்திரங்களும் கிடையாது. கடவுளை மனுஷனை தேவதை ஆக்குறாரு. இந்த கீதையில தவிர வேற எந்த சாஸ்திரங்களையும் இது கிடையாது. எதுவும் தந்தை கூறியுள்ளார், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து இருந்தேன் என்று கூறுகிறார். இந்த ஞானம் ஒன்றும் பரம்பரையாக வருவதில்லை என்பதை புரிய வைத்திருந்தார். பரம்பரையா வந்திருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. லட்சுமி நாராயணனுக்கு தெரிஞ்சிருந்தா எல்லாருக்கும் அந்த ஞானம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இது பரம்பரையாக வருவதில்லைன்னு சொல்றாரு. இது பிரவேசம் பண்ணி, பறக்காய பிரவேசம் பண்ணி, பருக்காய அப்படின்னா வேற ஒரு உடல்ல பிரவேசம் பண்ணி நான் சொல்றேன் அந்த ஞானத்தை தான் சொல்றாரு. இது பரம்பரையால அந்த ஞானம் வரல. தந்தை ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்கிறார். மற்ற எல்லா தர்மங்களும் அழிந்து போகின்றன சொல்றாரு. எந்த ஒரு சாஸ்திரம் போன்றவை கூட பரம்பரையாகவே வருவதில்லை என்றாரு. மேலும் தர்ம ஸ்தாபனை செய்ய தர்மசாவர்கள் வரும்போது எல்லாமே அழிந்து போய்விடும் வகையில் ஒன்றும் விநாசம்லாம் ஆகிறது இல்லை. இப்போ கிறிஸ்து வராரு, புத்தர் வராருன்னா அந்த டைம்ல விநாசம்லாம் எதுவும் நடக்கல. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் படித்து கொண்டேதான் வராங்க. இதனுடைய பிராமண தர்மத்தின் சாஸ்திரம் கீதை தான் என்றாலும் கூட அதையும் பக்தி மார்க்கத்தில் தான் உருவாக்குறாங்கன்னு சொல்றாரு. இப்ப இது கீதை தான், நம்ம அதை படிச்சுதான் நம்ம தேவதை ஆகணும். ஆனா இதை கூட பக்தி மார்க்கத்தில் தான் உருவாக்குறாங்கன்றாரு. ஏனெனில் சத்தியுகத்திலோ எந்த ஒரு சாஸ்திரமும் இருப்பதே இல்லைன்றாரு. சொர்க்கத்துல பக்தி கிடையாது, கோயிலும் கிடையாது, சாஸ்திரம் சம்பிரதாயம் அது எதுவுமே கிடையாது அப்படின்றாரு. மற்ற தர்மங்கள் இருக்கும்போது விநாசமும் ஆவதே இல்லை. மற்ற தர்மங்கள்லாம் வரும்போது அந்த படைக்கிறாங்க, அந்த தர்ம ஸ்தாபகர்கள் ஸ்தாபனை செய்யும் போது அப்பெல்லாம் விநாசம்லாம் ஆகிறது இல்லை. புதிய உலகம் ஆகும் வகையில் பழைய உலகம் முடிந்து போவதில்லைன்றாரு. அதுவே கொண்டே இருக்கும். இப்போது இந்த பழைய உலகம் முடிய போகிறது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்துள்ளீர்கள் சொல்றாரு. நமக்கு தந்தை படிப்பித்து கொண்டிருக்கிறார். பாடல் கூட ஒரு கீதையினுடையதே ஆகும். கீதா ஜெயந்தி கூட கொண்டாடுறாங்க. வேதங்களின் ஜெயந்தியோ இல்லை, கீதா ஜெயந்தி தான் கொண்டாடுறாங்க. மற்ற வேதங்களின் ஜெயந்தியெல்லாம் கொண்டாடுறது இல்லை. பகவான் ஒருவர் ஆவார். எனவே ஒருவருக்கு தான் ஜெயந்தி கொண்டாட வேண்டும். மற்றவை எல்லாம் படைப்பு ஆகும்ன்றாரு. அவற்றிலிருந்து எதுவும் கிடைக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப அப்பாட்ட இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கும். அப்பாவுடைய குழந்தைகள்ட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்காது. அது மாதிரி படைப்பவர்கிட்ட தான் ஆஸ்தி கிடைக்கும். படைப்புட்ட இருந்து எதுவும் கிடைக்க முடியாதுன்றாரு. ஆஸ்தி தந்தையிடமிருந்து தான் கிடைக்கிறது. சித்தப்பா பெரியப்பா ஆகியோரிடமிருந்து எந்த ஒரு ஆசையும் கிடைப்பதில்லை. இப்போது இவர் உங்களது எல்லையில்லாத தந்தை, எல்லையில்லாத ஞானம் அளிப்பவர் ஆவார். இவர் ஒன்றும் சாஸ்திரத்தை கூறுவது இல்லைன்னு சொல்றாரு. இவர் பாபா நமக்கு எல்லையில்லாத அப்பா தந்தையா இருக்கிறாரு. எல்லையில்லாத ஞானத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு. இவர் சாஸ்திரத்தெல்லாம் பேச வரலன்றாரு. இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையவை என்று சொல்றாரு பாபா. இதெல்லாமே சிவபாபா சொல்றாரு. இவை அனைத்தினுடைய சாரத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்களுடைய சாரத்தை தான் பாபா நமக்கு சொல்ல வந்திருக்காரு. சாஸ்திரம் ஒன்றும் படிப்பு அல்லன்றாரு. படிப்பின் மூலமாகவும் பதவி கிடைக்கிறது. இந்த படிப்பை தந்தை குழந்தைகளுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். பகவான் குழந்தைகளுக்காக தான் கூறுகிறார். மீண்டும் 5000 வருஷங்களுக்கு பிறகு இவ்வாறே நடக்கும்னு சொல்றாரு.
இப்ப என்னென்னலாம் நடக்குதோ நம்ம பாக்குறோமோ அது எல்லாம் 5000 வருஷம் பிறகு இதேதான் நடக்குன்றாரு. நாம் தந்தையிடம் வந்து படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை அறிந்து விட்டுள்ளோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் சொல்றாரு. இதை தந்தையை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. இந்த மாதிரி இந்த சொர்க்கம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நரகமா மாறுச்சு, இதெல்லாம் கடவுளை தவிர வேற யாருமே புரிய வைக்க முடியாது. இந்த கமல திருவாய் மூலமாக சொல்றாரு. இது பகவான் மூலமாக கடனாக எடுக்கப்பட்ட வாய் ஆகும் அல்லவா. கடவுள் இந்த உடல்ல தான் வந்தாரு. பிரம்மா பாபாவுடைய கமல திருவாய் மூலமா தான் இந்த ஞானத்தை சொல்றாரு. இதற்கு கௌமுக்குன்ட்டு பெயர், பசுவாய் என்று சொல்றாங்க. பெரிய தாய் ஆவார் அல்லவான்னு சொல்றாரு. இவர் பெரிய தாய் தானே, அவர் அப்பானா இவர் வந்து தத்தெடுக்கிறார். இவர் பெரிய தாய் அல்லவா. இவருடைய வாயிலிருந்து ஞான வாக்குகள் வெளிப்படுகின்றனவே அன்றி ஜலம் அல்ல. பசுவாயிலிருந்து தண்ணி ஊத்துறதா காமிச்சிருக்கிறாங்க. கௌமுக்குன்னு ஒரு இடத்துல கங்கா ஜலம் வெளியே வர்றதா காமிச்சிருக்காங்க. ஆனா இவர் வாயிலிருந்து ஞான ரத்னங்கள் தான் வெளியே வருது, ஞான வாக்குகள் வெளியே வருது, தண்ணி அல்லன்னு சொல்றாரு. ஸ்தூலமா அந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. பக்தி மார்க்கத்தில் பின் பசுவாயிலிருந்து ஜலம் வருவதாக காண்பிச்சுட்டாங்கன்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை இப்போது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்துள்ளீர்கள் சொல்றாரு. எவ்வளவு தூரமாக கௌமுக்கு பசுவாய் இடங்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக செல்கிறார்கள். இப்போது நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிட்டு இருக்கிறீங்க. தந்தை கல்பமாக வந்து மனிதனை தேவதையாக ஆக்குவதற்காக கற்பிக்கிறார் என்பதை அறிந்துள்ளீர்கள் சொல்றாரு. எப்படி கற்பிக்கிறார் என்பதை பாக்குறீங்க. பகவான் நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் எல்லோருக்கும் சொல்றீங்கன்னு சொல்றாரு. நம்ம சொல்றோம், மற்றவங்கள்ட்ட போயிட்டு எல்லாருக்கும் சொல்றோம். கடவுளே வந்து எங்களுக்கு பாடம் இருக்கிறார். என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது விக்கிரமங்கள் விநாசமாகிடும்ட்டு பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சொல்றாரு. கலியுகத்தில் எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் இருப்பார்கள். தந்தை வந்து ஆதி சனாதன தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். நாம் மனிதர்லேருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறோம்ட்டு சொல்றாரு. மனிதனிலிருந்து தேவதையாக ஆகக்கூடிய குழந்தைகளிடம் தெய்வீக குணங்கள் தென்படும் சொல்லி பாபா சொல்றாரு. அவர்களிடம் கோபத்தின் அணு அளவு கூட இருக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒருவேளை எப்போதாவது கோபம் வந்து விட்டது என்றால் சட்டென்று தந்தைக்கு எழுதுவாங்க. யார் மனுஷன்லேருந்து தேவதை ஆகக்கூடியவங்களோ அவங்களுக்கு கோபம் அணுளவும் இருக்காது. அப்படியே வந்தாலும் பாபாவுக்கு உடனே எழுதுவாங்க. பாபா என்று என் மூலமாக இந்த தவறு ஆகிவிட்டது, நான் கோபப்பட்டு விட்டேன் அப்படின்னு எழுதுவாங்களாம். பாவம் செய்து விட்டேன், விக்ரம் செய்து விட்டேன்ட்டு எழுதுவாங்க. தந்தையுடன் உங்களுக்கு எவ்வளவு கனெக்ஷன் தொடர்பு உள்ளது. பாபா மன்னித்து விடுங்கள், மன்னிப்பு ஆகியவை ஆவது இல்லை என்று தந்தை கூறுவார். மற்றபடி மேற்கொண்டு இது போன்ற தவறுகள் செய்யாதீங்கள் என்று பாபா சொல்வாரு. ஆசிரியர் ஒன்றும் மன்னிக்க மாட்டார். பதிவேட்டில் ரெஜிஸ்டர்ல காண்பிப்பார். உங்களுடைய மேனஸ் நடத்தை நன்றாக இல்லைன்ட்டு ஆசிரியர் காட்டுவாங்கல்ல, அது மாதிரி மன்னிக்க மாட்டாரு. இனிமே தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. எல்லையில்லாத தந்தை கூட சொல்றாரு, நீங்கள் உங்களது மேனஸை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா, தினமும் உங்களது கணக்கை பாருங்கள்னு சொல்லி பாபா நமக்கு சொல்றாரு. எவருக்கும் துக்கம் ஒன்றும் கொடுக்கவில்லையேன்ட்டு பாருங்க, எவரையும் தொல்லைப்படுத்தவில்லையே. அதாவது நம்மளுடைய நன்மைக்காக மற்றவங்கள போட்டு கஷ்டப்படுத்துறது அது கூட தொல்லை தானே. யாருக்குமே நம்மளுடைய செயல் கூட துக்கம் கொடுக்க கூடாதுன்றாரு. எண்ணம் சொல் செயல் எதுவுமே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. தெய்வீக குணங்களை தாரணம் செய்வதில் நேரம் பிடிக்கிறது அல்லவான்றாரு. தேக அபிமானம் அறுபட்டு விடுவது மிகவும் கடினமாக உள்ளதுன்றாரு. எல்லாருக்கும் இந்த தேக அபிமானம் தான், அதனாலதான் மற்றவங்க கஷ்டம் கொடுக்குறாங்க. அதை வந்து அறுபட்டு விடுவது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாரு. தன்னை ஆத்மா என்று உணரும் போதுதான் தந்தை மீது அன்பு போகும் சொல்றாரு. இல்லை என்றால் தேகத்தின் கர்ம பந்தனத்தில் தான் புத்தி தொங்கி கொண்டு இருக்கும்னு சொல்றாரு. நீங்க என்னைக்கு ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் பாபாட்டா உங்களுக்கு அன்பு போகும். அது வரைக்கும் தேகத்தினுடைய கர்ம பந்தனத்துல தான் புத்தி போயிட்டு இருக்கும். தந்தை சொல்றாரு, நீங்கள் சரீர நிர்வாகத்திற்காக கர்மம் கூட செய்யணும், அதுல இருந்து நேரத்தை ஒதுக்கி கொள்ள முடியும் சொல்றாரு. இப்ப நம்ம சரீரத்துக்காக சாப்பிடணும், அதுக்கு சரீரத்துக்காக தானே இப்ப உழைக்கிறோம், அதுக்காக தான் வேலை செய்ய போறோம், அதுக்காக கூட நீங்க கர்மம் செய்யணும், அதுல இருந்து கூட கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொள்ள முடியும்ன்றாரு. பக்திக்காக கூட நேரம் ஒதுக்குறார்கள் அல்லவா. பக்தியில கூட ஈவினிங் டைம்ல கோயிலுக்கு போவாங்க, எப்ப ஃப்ரீயா இருக்கோ அந்த டைம்ல போவாங்க. அது மாதிரி இங்கே நேரம் ஒதுக்கணும். மீரா கிருஷ்ணரின் நினைவில் தான் இருந்தார் அல்லவா, மறுபிறவியோ இங்கே தான் எடுத்து சென்றார் சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது வைராக்கியமே வருகிறது. இந்த பழைய உலகத்தில் மீண்டும் புனர்ஜென்மம் எடுக்கவே வேண்டாம் என்பதை அறிந்துள்ளீர்கள் சொல்றாரு. இந்த ஒரு பிறவே கஷ்டமா இருக்கு. திரும்ப இதே உலகத்துல கலியுகத்துல பிறக்கவே நமக்கு பிடிக்கல. உலகமே முடிந்து போய் விடுகிறது சொல்றாரு. இப்ப முடிய போகுதுன்றாரு. இந்த எல்லா விஷயங்களும் உங்களுடைய புத்தியில் உள்ளன. எப்படி பாபாவிடம் ஞானம் உள்ளதோ அதே போல குழந்தைகளிடமும் ஞானம் இருக்குதுன்றாரு. இந்த சிருஷ்டி சக்கரம் வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை.
உங்களிலும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பதித பாவன தந்தை ஆவார். அவரே நமக்கு கற்பிக்கிறார் என்ற விஷயம் புத்தியில் வரிசைப்படியாக தான் இருக்குதுன்றாரு. இதுல வரிசைகரமா தான் இருக்கிறாங்கன்றாரு. இதையும் நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். உங்களுடைய புத்தியில் முழு 84 சக்கரம் இருக்கிறதுன்றாரு. இப்போது இந்த நரகத்தில் இது கடைசி பிறவியாகும் என்பது நினைவில் உள்ளது. இதற்கு பயங்கரமான நரகம் என்று கூறப்படுகிறது சொல்றாரு. மிகவும் அசுத்தம் உள்ளது இங்க. எனவே சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டு விட்டு செல்றாங்க. அது சரீர சம்பந்தப்பட்ட விஷயமாகும். நீங்கள் புத்தி மூலமாக இப்ப சன்னியாசம் செய்கிறீங்க. அவங்க வீட்டை விட்டு காட்டுக்கு உடம்போட வெளியே போயிடுறாங்க. நம்ம வந்து வீட்டிலே தான் இருக்கிறோம், எல்லாரும் கூட இருக்கிறோம். புத்தி மூலமா எல்லையற்ற சன்னியாசம் செய்றீங்கன்றாரு. நாம் இப்போது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லாவற்றையும் மறக்க வேண்டியுள்ளதுன்றாரு. இந்த பழைய சீச்சி உலகம் முடிந்து விட்டுள்ளது. வீடு பழையதாக ஆகிவிடும் போது புதியது கட்டப்பட்டு தயாராகிவிடும் பொழுது இந்த வீடு இடிந்து போய்விடத்தான் போகிறது என்பது மனதில் தோன்றுகிறது அல்லவா? இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீங்க அல்லவான்றாரு. புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சொல்றாரு. இப்போது சிறிது தாமதம் உள்ளது. நிறைய குழந்தைகள் வந்து கற்பார்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்றாரு. இன்னும் டூ லேட் போர்ட் போடலை, கொஞ்சம் தாமதம் இருக்குது. நிறைய குழந்தைகள் வந்து கற்பாங்கன்றாரு, ஞானம் எடுப்பாங்க. புதிய வீடு இப்போது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பழையது இடிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது சொல்றாரு. இனி மீதம் ஒரு சில நாட்களே உள்ளன. உங்களுடைய புத்தியில் இந்த எல்லையில்லாத விஷயங்கள் உள்ளன சொல்றாரு. இப்போது நமக்கு இந்த பழைய உலகத்தின் மீது மனம் ஈடுபடுவதே இல்லை. இவை எதுவுமே கடைசியில் உதவ போவது இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் இங்கிருந்து போக விரும்புகின்றோம். பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது என்று தந்தையும் கூறுகிறார். பாபாவும் சொல்றாரு, இதே இடிஞ்சு போக போகுது, இது மேல மனசை எதுக்கு ஈடுபடுத்துறீங்க, அது மேல ஈடுபடுத்தக்கூடாது மனசன்றாரு. தந்தையாகிய என்னையும் வீட்டையும் நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கிரமங்கள் விநாசமாகும். பாபாவையும் பரநாமத்தையும் நினைச்சா பாபா அழிஞ்சிரும்ன்றாரு. இல்லை என்றால் நிறைய தண்டனை வாங்குவீர்கள் சொல்றாரு. பதவி மோசமானதாக ஆகிவிடும். நாம் 84 பிறவிகள் அனுபவித்தோம். நம்ம வந்து இந்த பிறவிதான் நம்ம பிறந்து வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்லாம் கிடையாது. நம்ம 84 பிறவிகள் இப்படிதான் வாழ்ந்தோம். அதுவும் 21 பிறவி நல்லா சுகமா தான் வாழ்ந்தோம். 63 ஜென்மம் தான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அதுவும் துவாபரயுகத்துல நல்லா தான் இருந்தோம். இந்த கடைசி கலியுகத்துல தான் நம்ம வந்து பிறவிகள் வந்து கொஞ்சம் துக்கம் அடைஞ்சு எடுத்திருப்போம். ஆனா இப்போ நம்ம நல்லா அனுபவிச்சோன்றாரு. இப்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இப்போ இது கடைசி பிறவி, பாபா நினைங்க, அப்போது விக்கிரமங்கள் விநாசமாகும் என்ற கவலை ஆத்மாவிற்கு ஏற்பட்டுள்ளதுன்றாரு. இப்ப நமக்கு கவலையே என்னன்னா பாபாவை நினைக்கணும், பாவத்தை அழிக்கணும். இப்ப ஆத்மாவுக்கு ஏற்பட்டுள்ளது. தந்தையின் வழிபடிதான் நடக்க வேண்டும்ன்றாரு. அப்போதுதான் சிறந்த வாழ்க்கை அமையும். இப்ப பாபா என்ன சொல்றாரோ அதை செஞ்சீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றார். தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். இதுவும் நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். தந்தை நல்ல முறையில் இப்போ நினைவூட்டுறாரு. அவர் எல்லையில்லாத தந்தை தான், ஞான கடல் ஆவார். அவரை தான் வந்து கற்பிக்கிறார். இந்த படிப்பையும் படியுங்கள், சரீர நிர்வாகத்திற்காக எல்லாமே செய்யுங்க, ஆனால் ட்ரஸ்டி ஆகிருங்கன்ட்டு தந்தை சொல்றாரு. ட்ரஸ்டினா நம்ம எல்லாமே பார்த்துக்கணும், ஆனால் அதுக்கு பொறுப்பாளராக நான் இருக்கிறேன், அவ்வளோதான். இதை விட்டுட்டு போனாலும் நம்ம போயிடணும். அது எல்லாமே பாபா என்னை பார்த்துக்க சொல்லி கொடுத்துருக்குறாரு. அந்த தர்மகர்த்தா வந்து கோயிலை வந்து ட்ரஸ்டியாக இருந்து பார்த்துக்குவாரு. அந்த கோயில் எனக்கு சொந்தம்னு சொல்ல மாட்டார்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் அனுபவிங்க, ஆனால் அது எனக்கு சொந்தம்னு மட்டும் நினைக்காதீங்கன்றாரு. எப்படி இருந்தாலும் விட்டுட்டு போக போகிறோம் இல்லையா, அதனால எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போனோம், ட்ரஸ்டியாக ஆகி இருக்கணும்ன்றாரு. எந்த குழந்தைகளுக்கு பழைய உலகத்தின் மீது எல்லையில்லாத வைராக்கியம் இருக்குமோ அவர்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தைக்கு சமர்ப்பணம் செய்திருவாங்க. உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துருவாங்க. பிரம்மா பாபா எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டார் இல்லையா, லௌகீகத்தையும் அலௌகீகமா மாத்திட்டார். நம்முடையது என்று எதுவும் இல்லைன்ட்டு சொல்லுவாங்க. பாபா இந்த தேகம் கூட எங்களுடையது இல்லைன்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமர்ப்பணம் ஆகக்கூடிய குழந்தைகள். இதுவோ பழைய உடல் ஆகும் சொல்றாரு. இதையும் விட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாவற்றிலிருந்தும் மோகம் அறுபட்டு கொண்டே போகிறது. நஷ்ட மோகத்தை நீக்கியவராக ஆக வேண்டும்ன்றார் பாபா. இது எல்லையில்லாத வைராக்கியமாகும். அது எல்லைக்குட்பட்ட வைராக்கியமாகும். நாம் சொர்க்கம் சென்று நமது அரண்மனையை கட்டுவோம் என்பது புத்தியில் உள்ளதுன்னு சொல்றாரு. நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு இப்ப நம்ம அரண்மனையை கட்ட போறோம்ன்றத நமக்கு புத்தியில் இருக்குது. இங்க இருக்கும் எதுவுமே உதவ போவதில்லை. இது பழைய உலகம் இல்லையா, எல்லாமே அழிஞ்சு போயிட போகுது இல்லையா, ஒண்ணுமே இருக்க போறது இல்ல. சுடுகாடு மாதிரிதான் இந்த உலகம். அதனால இதுல எதுவுமே புத்தியை வைக்காதீங்கன்றார். ஏனெனில் இவை எல்லாமே எல்லைக்குட்பட்டதாகும். நீங்கள் இப்போது எல்லையிலிருந்து வெளியேறி எல்லைக்கப்பால் செல்கிறீர்கள் சொல்றாரு. உங்களுடைய புத்தியில் இந்த எல்லையில்லாத ஞானம் தான் இருக்க வேண்டும். இப்போது வேறு எதிலுமே கண்கள் மூழ்குவதில்லைன்னு சொல்றாரு. இப்போது நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும். கல்பமாக தந்தை வந்து நமக்கு கற்பித்து கூடவே அழைத்து செல்கிறார்னு சொல்லி சொல்றாரு.
இதே மாதிரிதான் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நமக்கு பாடம் ஞானம் சொல்லி சொல்லி நம்ம புத்தியை மாத்தி கூடவே அழைச்சிட்டு போறாரு. உங்களை பொறுத்தவரை இது ஒன்றும் புதிய படிப்புலாம் கிடையாதுன்றாரு. நீங்க 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இதே தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க, போன கல்பம் கூட இதே தான் படிச்சீங்கன்றாரு. கல்ப கல்பமாக நாம் படிக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சொல்றாரு. உங்களிலும் கூட வரிசைப்படியாக உள்ளீர்கள். முழு உலகத்தில் எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியுமா என்ன, மெல்ல மெல்ல இந்த பிராமணர்கள் விருட்சம் வளர்ந்து கொண்டே போகிறதுன்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிகேவோட மரம் வந்து வளரும், நாடக திட்டப்படி ஸ்தாபனை ஆகவே வேண்டி உள்ளதுன்றாரு. திடீர்னு பூட்டு தைக்கும் அப்படியே வருவாங்க, பிகேவாயிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மரம் வளரும், நம்முடையது ஆன்மீக அரசாங்கமாகும் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் சொல்றாரு. நாம் திவ்ய திருஷ்டி மூலமாக புதிய உலகத்தை பார்க்கிறோம், அங்குதான் செல்ல வேண்டும் சொல்றாரு. பகவான் கூட ஒருவர் தான் ஆவார், அவரே கற்பிப்பவரும் ஆவார். ராஜயோகம் தந்தை தான் கற்பித்திருந்தார். அச்சமயம் உண்மையில் போர் கூட மூண்டிருந்தது. அநேக தர்மங்களின் விநாசம் மற்றும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகியிருந்ததுன்னு சொல்றாரு. போன கல்பத்துல நடந்தது சொல்றாரு, இந்த கல்பமும் அதே தான் நடக்கும்ன்றாரு. கடவுள் ஒருத்தர் தான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்து பழைய உலகத்தை புது உலகமா மாத்தி ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. இது நீங்களும் அதே ஆத்மாக்கள் ஆவீர்கள், கல்ப கல்பமாக நீங்கள் தான் படித்து கொண்டே வந்துள்ளீர்கள் சொல்லி பழைய ஞாபகத்தெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஆஸ்தி பெற்றுக்கொண்டே வந்துள்ளீர்கள். புருஷார்த்தம் முயற்சி ஒவ்வொருவரும் அவரவருடைய செய்யத்தான் வேண்டும்ன்றாரு. இது எல்லையில்லாத படிப்பு ஆகும். இந்த கல்வியை வேறு எந்த மனிதரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இது கடவுள் தான் கொடுக்க முடியும். இது எல்லையில்லாத படிப்புன்றாரு. தந்தை ஷியாம் மற்றும் சுந்தர் என்பது பற்றிய ரகசியத்தை கூட புரிய வச்சிருக்கிறார். ஷியாம், சுந்தர்னா அழகு, ஷியாம்னா கருப்பு. இப்போது நீங்கள் அழகாக தூய்மையாகி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்களும் புரிந்துள்ளீர்கள். முதலில் ஷியாம் கருமையாக தூய்மையற்று இருந்தீர்கள் சொல்றார். கிருஷ்ணர் மட்டும் ஒருவர் தனியாக இருந்தாரா என்ன, முழு ராஜதானி இருந்தது அல்லவா. கிருஷ்ணர் சொர்க்கத்துல தனியா இல்ல, அவருடைய பிரஜைகள், அவர் ராஜ்யமே இருந்தது, ராஜதானியே இருந்ததுன்றாரு. நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆகி கொண்டிருக்கிறீங்க என்பதை இப்போது நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னு சொல்றாரு பாபா. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நரகவாசிலேருந்து சொர்க்கவாசி ஆகிறோம். இந்த ஞானத்தை கேட்கறது மூலமா நம்ம ஆயிட்டு இருக்கிறோம். இப்போது உங்களுக்கு இந்த நரகத்தின் மீது வெறுப்பு வருதுன்றார் பாபா. நீங்கள் இப்போது புருஷோத்தம சங்கமேகத்துல வந்துட்டீங்க. இவ்வளவு ஏராளமானோர் வருகிறாங்க. இவர்கள் யார் முந்தைய கல்பத்தில் வெளிப்பட்டிருந்தார்களோ அவர்களே தான் மீண்டும் வெளிவருவார்கள் சொல்றாரு. சங்கமேகத்தை கூட நல்ல முறையில் இப்ப நினைவு செய்யணுன்றாரு. நாம் புருஷோத்தமர், அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறோம்ட்டு நினைவுபடுத்துறார் பாபா. மனிதர்களோ நரகம் என்பது என்ன மற்றும் சொர்க்கம் என்பது என்ன என்பதை கூட புரியாம இருக்கிறாங்கன்றாரு. இதுவே சொர்க்கம்னு நினைச்சுக்கிறாங்க. கூறுகிறார்கள் எல்லாமே இங்கேதான் இருக்கிறது, யார் சுகமாக இருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்கன்ட்டு நினைச்சுக்கிறாங்க, யார் துக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் நினைச்சுக்கிறாங்க. அநேக வழிகள் உள்ளன அல்லவான்றாரு. ஒரே வீட்டில் கூட அநேக வழிகள் ஆகிவிடுகின்றன. குழந்தைகள் ஆகியோர் மீது இருக்கும் மோகத்தின் கயிர்கள் அறுப்படுவதே இல்லைன்னு சொல்றாரு. குழந்தைகள் மேல பற்று, அவங்க மோகம் வச்சிருக்கிறாங்க, அது அறுப்படுவதே இல்லைன்றார். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை மோகத்தின் வசப்பட்டிருக்கும் காரணத்தினால் ஏதாவது புரிந்திருக்கிறார்களா என்ன சொல்லி சொல்றாரு. மகனுக்கு திருமணம் செய்விக்கலாமா என்று கேட்குறாங்க. இங்கே வந்து பாபா கிட்டே வந்து பிக் ஆயிட்டு வராங்க இல்லையா, அவங்களே கேட்குறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாமா மகனுக்குன்னு. ஆனால் இதுவும் சட்டம் புரிய வைக்கப்படுகிறது சொல்றார் பாபா. நீங்கள் ஒரு பக்கம் சொர்க்கவாசி ஆவதற்காக ஞானம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, மறுபக்கம் அவர்களை நரகத்தில் வீழ்த்தட்டுமா, திருமணம் செய்விக்கவா என்று கேட்குறீங்கன்னு சொல்றாரு. கேட்கிறீர்கள் என்றால் போய் செய்யுங்கள் என்று பாபா சொல்லிடுவாராம். பாபாவிடம் கேட்கிறார்கள் என்றால் இவருக்கு மோகம் உள்ளது என்ன பாபா வந்து புரிய வைக்கிறார். இப்போது வேண்டாம் என்று கூறினாலும் கூட கட்டளையை மீறி விடுவார்கள். வேணான்னு சொன்னாலும் திரும்ப அதே தான் செய்வாங்க இல்லையா. கேட்கறதுனாலே அவங்களுக்கு இஷ்டம் இருக்குன்னு தானே அர்த்தம், அவங்களுக்கு பற்று இருக்குது, அதனாலதான் கேட்கறாங்கன்ட்டு பாபா புரிஞ்சுக்கிறாரு. மகள் இருக்குன்னா செய்வித்தே ஆக வேண்டும்ன்றாரு. நம்ம மகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இல்லை என்றால் சகவாச தோஷத்தில் கெட்டு போயிடுவார். இப்போ மகள் வந்து பிகேவா இருந்தா பிரச்சனை இல்லை, நான் பிகேவா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தான், நம்ம பிகேவா இருந்தாலும் அவங்களுக்கு நான் பிகே வந்து மகளா இருந்தா அவங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இல்லை என்றால் அவங்க சகவாச தோஷத்துல கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்றாரு. மகன்களுக்கு நீங்க செய்விக்க தேவையில்லைன்றாரு. மகன்களுக்கு அவங்க பணத்தை சம்பாரிச்சு அவங்களே செஞ்சுக்க சொல்லணும்னு சொல்லியிருப்பாரு. அப்படி ஸ்ரீமத் கொடுத்திருப்பாரு. ஆனால் தைரியம் வேண்டும் அல்லவான்னு சொல்றாரு பாபா. இவர் மூலமாக காரியம் செய்வித்தார் அல்லவா. இவரை பார்த்து பிறகு மற்றவர்கள் செய்ய முற்பட்டார்கள். இந்த பிரம்மா பாபா மூலமா பாபா காரியம் செய்ய வச்சாரு.
ஆனா இவரை பார்த்து நிறைய பேர் செய்ய முற்பட்டார்கள். வீட்டில் கூட நிறைய சண்டைகள் ஏற்பட்டு விடுகின்றன சொல்றாரு. இது இருப்பதே சண்டைகளின் உலகமாக இருக்குது இல்லையா? அதனாலதான் எங்க பார்த்தாலும் சண்டையா நடக்குது. முட்களின் காடு ஆகும் அல்லவான்றாரு. ஒருவரை வெட்டி கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாதிரி கணவன் மனைவியை கொல்றது, மனைவி கணவனை கொல்றது, இதுதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. இப்போ ஒருவரை வெட்டி கொண்டே இருக்கிறார்கள்ன்றாரு. சொர்க்கத்திற்கு கார்டன் என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கத்தை நம்ம வந்து தோட்டம்னு சொல்லுவோம். ஆனா இந்த நரகம் வந்து காடுன்றாரு. இது ஒரு காடு ஆகும், முட்காடு. யார் நிம்மதியா இருக்கிறாங்க? வீட்லயும் நிம்மதி இல்லை, நாட்டிலையும் நிம்மதி இல்லாம இருக்காங்க. தந்தை வந்து முட்கள் வந்து இப்ப மலராக ஆக்குகிறார். யாரோ ஒருவர் தான் வெளிப்படுறாருன்னு சொல்றாரு. கண்காட்சியில் ஆம் ஆம் என்று கூறுவார்கள் தான், ஆனால் ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை என்றார். கண்காட்சியில நம்ம ஞானம் சொல்லி புரிய வச்சோன்னா ஆன்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா சத்தமா இருக்கும். அதுல என்னத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்க? கொஞ்சம் தான் புரிஞ்சுட்டு போவாங்க. ஒரு காதல் கேட்கிறார்கள் மற்றும் மறு காதல் நீக்கி விடுகிறார்கள்னு சொல்றாரு. ஞானத்தை ஒரு காதலை கேட்டு இன்னொரு காதலை விட்டுறாங்க. ராஜதானி ஸ்தாபனை செய்வதில் நேரமோ பிடிக்கிறது அல்லவான்றாரு. மனிதர்கள் தங்களை முட்கள் என்று புரிந்திருக்கிறார்களா என்ன? மனுஷங்க நம்ம வந்து கெட்டவங்களா இருக்கிறோன்ட்டு புரிஞ்சிக்கவே இல்லைன்றாரு. இச்சமயம் முகத்தோற்றம் மனிதனை போல இருந்தால் கூட சரி, ஆனால் குணங்கள் வந்து குரங்கை விடவும் கேவலமாக உள்ளனன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் தங்களை அவ்வாறு உணர்ந்து இருப்பதே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவங்க வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கிறோன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. பார்க்கதான் மனுஷன் மாதிரி இருந்தாலும் செயலெல்லாம் குரங்கு மாதிரி இருக்கின்றார். எனவே தங்களது படைப்பிற்கு புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை சொல்றாரு. புரிந்து கொள்வதில்லை என்றால் பின் விரட்டி விட வேண்டும்ன்றார். உங்களோட குழந்தைகளுக்கு புரிய வைங்க, ஞானத்தை புரியலன்னா விரட்டி விட்டுருங்கன்றார். ஆனால் அந்த வலிமை வேண்டும் அல்லவா? மோகம் வந்து இருக்கு இல்லையா, பற்று வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம பிள்ளைங்களால நமக்கு வந்து துக்கம் வருது. ஏன்னா அவங்க மேல நம்ம பற்று வச்சிருக்கிறோம். பிக்காயிட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த வலிமை வேண்டும் அல்லவான்றாரு. மோகத்தின் புழுக்கள் எவ்வாறு பிடித்திருக்கும் என்றால் அது வெளியேறி போவதே இல்லைன்றாரு. மோகம் பற்றுனுடைய புழுன்றது அந்த மாதிரி ஒரு புழு. அது வந்து போகவே போகாதுன்றாரு. இங்கோ நஷ்டோ மோகத்தை நீக்கியவர் ஆக வேண்டும்ன்றாரு. என்னுடையவர் ஒரே ஒருவர் தான், அது சிவபாபா தான். வேற யாருமே இல்லைன்ட்டு இருக்கணும். யார் மேலேயும் புத்தி போகக்கூடாது. ஏன்னா யார் மேலே போச்சுன்னா அவங்க மேலே பற்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு பிரச்சனைனா நம்ம உட்காந்துட்டு பாபா நினைக்காம அவங்களே நினச்சிட்டு உட்காந்துருப்போம், அழுதுகிட்டு இருப்போம். அதனால எல்லார் மேலேயும் அந்த கயிறை வந்து நம்ம கட் பண்ணணும். அப்போதான் புத்தி வந்து பாபாட்ட போகும். இப்போது தந்தை அழைத்து செல்ல வந்துள்ளார். இப்போ கடவுளே வந்துட்டாரு. நம்ம பக்தியில தேடினது கடவுளை தான், அவரே வந்துட்டாரு. அப்புறம் என்ன இங்க இருக்கிறவங்கலாம் பிடிச்சிக்கிட்டு அவங்களும் நம்மளே நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க டைம் வந்து அவங்கவுங்க போயிடுவாங்க. நமக்கு டைம் வந்தா நம்ம போய் தான் ஆகணும். நம்ம போறோம்னா அவங்களாம் நம்ம கூட வருவாங்களா? வரமாட்டாங்க. நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. வயசாயிடுச்சுனாலே யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால எதுக்கு பற்று வைக்கிறீங்கன்றாரு. இருக்கிற வரைக்கும் பாபா நினைவுல வாழுங்க. இப்போது தந்தையே வந்துட்டார் இல்லையா? நற்றுணையாவது நமச்சிவாயவே. நல்ல துணை கடைசி அவர் தான் நம்மளை கூட்டிட்டு போவாரு. அதனால இப்ப அவரே வந்து அழைத்து செல்ல வந்துள்ளார். பாவனமாக ஆக வேண்டும், தூய்மையா ஆகணும்ன்றாரு. தூய்மையானாதான் கூடவே வச்சு கூட்டிட்டு போவாரு. பரந்தாமத்துக்கு போனோம்னா ஆத்மா தூய்மையா இருந்தாதான் போக முடியும். இல்லை என்றால் மிகவுமே தண்டனை வாங்குவார்கள்ன்றார். இல்லைன்னா பாபா கூடயும் போக முடியாது, இங்க இருக்கிறவங்களோடயும் இருக்க முடியாது. ஒரே மோசமான நரகத்துல வாழ வேண்டியது வரும். அதுவே தண்டனை தான்றாரு. பதவி கூட மோசமானதாக ஆகி போய்விடும் சொல்றாரு. இப்போது தங்களை சதோப்பிரதானமாக ஆக்க வேண்டும் என்ற கவலை தான் ஏற்பட்டுள்ளது. இப்போ நம்ம தூய்மையா ஆகணும், பாபா சொல்ற பேச்சை கேட்டு தூய்மையா ஆகணுன்ற கவலை தான் நமக்கு ஏற்பட்டிருக்குது. சிவனுடைய கோயிலுக்கு போய் நீங்கள் புரிய வைக்கலாம். பகவான் பாரதத்தை சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்கியிருந்தார்ட்டு இப்படி போய் சொல்லுங்கன்றாரு. இப்போது அவர் மீண்டும் ஆக்கி கொண்டிருக்கிறார்ன்ட்டு சொல்லுங்கன்றாரு. சிவன் கோயில்ல போயிட்டு அங்க வர பக்தர்கள்ட்ட சொல்லுங்க, புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. சிவன் தான் செய்யறாருன்னா அப்ப கண்டிப்பா என்ன செய்யறாருன்ட்டு கேட்க வருவாங்க. என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே சொல்றாருன்னு சொல்லுங்க. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையில்லாத வைராக்கியம் உடையவராகி தனது அனைத்தையும் அர்ப்பணம் செய்திடணும். நம்முடையது என்று எதுவுமே இல்லை. இந்த தேகம் கூட நம்முடையது இல்லை. இந்த உடல் கூட மண்ணில் தான் போக போயிடும். ஒரு நாள் ஆத்மா நம்ம பறந்து போயிடும், அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் வாழ்வோம். கண்ம கணக்கு முடிஞ்சோடனே இந்த உடலையும் நம்ம விடதான் வேணும், விட்டுட்டு போகணும். அதனாலதான் பற்று விடுங்கன்றாரு. இந்த உடம்பே விட்டுருங்கன்றாரு. அப்புறம் கூட இருக்கிறவங்களாம் எதுக்கு நினைக்கிறீங்கன்றாரு. ஆனாலும் அன்பா இருக்கணும். அன்பா எல்லாம் வாழும்போது பற்ற விடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு
யார் மேலே அன்பு இல்லாம அப்படி சொல்லல பாபா. பாபா என்ன சொல்றாரு, நீங்க விடுபட்டு வாழும்போது அன்பா தெரிவிங்க. உடம்புல இருந்து கூட நான் விடுபட்ட ஆத்மான்னு ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா அன்பு வந்து உங்க மூலமா போயிட்டே இருக்கும். ஏன்னா பாபாவுடைய குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆத்மாவுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது நீங்க எல்லாரும் கூட அன்பா இருப்பீங்க, எல்லாரையும் புரிஞ்சுக்குவீங்க, கூட இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்குவீங்க. அதனாலதான் சொல்றாரு பற்ற விட்டுருங்கன்ட்டு. பற்றுனாலதான் எல்லா பிரச்சனையும். இவற்றிலிருந்து மோகத்தை துண்டித்து நஷ்ட மோகத்தை நீக்கியவரா இப்ப ஆகணுன்றாரு. எல்லாத்துல இருந்தும் தேகத்தை கூட மறந்துடுங்க. தேகம் கூட நமக்கு பிரச்சனையா நிற்கும். கடைசியில முட்டுக்கட்டையா நிக்கிறது, பாபாட்ட போக விடாம பண்றது இந்த தேகமா இருக்கும். அதனால அதை கூட விட்டுருங்கன்றாரு. நஷ்டமோக ஆகியவரா ஆகணும். 2வது பாயிண்ட், ஒருபோதும் ரெஜிஸ்டரில் கரை ஏற்பட்டு விடும் வகையில் அப்பேற்பட்ட எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. ரெஜிஸ்டர் டெய்லி செக் பண்ணிட்டே வர்றாரு பொழுது மேல ஒரு பிகேவுடைய அங்க நோட் போட்டு வச்சிருக்கிறாரு. அவங்க ரெஜிஸ்டர் மேல இருக்குது. நம்ம என்னைக்கு பிகே ஆனோமோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ரெஜிஸ்டர் அங்க இருக்குது. நம்மளுடைய நடவடிக்கை எல்லாமே அங்க நோட் பண்றாரு மேல. அங்கேயே இருக்குது, நம்ம ஆத்மாலேயே இருக்குது. ஆத்மாலேயே வச்சு ஈஸியா அவர் கண்டுபிடிச்சிருவாரு ரெஜிஸ்டர் என்னன்னா, நம்மளோட ரெஜிஸ்டர் என்னன்னு ஆத்மாலேயே பதிவாகுது. அவர்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. நம்ம எண்ணமே ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் போய் ரீச் ஆகுதான். ஃபர்ஸ்ட் நம்ம உருவாக்குற எண்ணம் அவர்கிட்ட போயிட்டு அப்புறம் தான் நமக்கிட்டே வருதான். அப்புறம் எங்கேருந்து நம்ம வந்து பொய் சொல்றது, தப்பிக்கிறது, கடவுள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணாலும் சத்தியமானட்ட வந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அவர் தான் தர்மராஜ் கடைசியில நீதிபதியா உட்காருவாரு. அதனால நம்மள அவர்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது. மனுஷங்கள்ட்ட வேணா பொய் சொல்லலாம், கடவுள்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது. அங்க மேல ரெஜிஸ்டர்ல கரை வந்துடக்கூடாதுன்றாரு. அந்த மாதிரி எந்த தவறும் செய்யக்கூடாதுன்றாரு. அப்படியே செஞ்சிட்டீங்கன்னா லெட்டர் எழுதிடுங்க. லெட்டர் எழுதி பாபாட்ட சொல்லிடுங்க, பாதியா மன்னிச்சிருவாரு. அனைத்து தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும்ன்றாரு. உள்ளுக்குள் கோபத்தின் அம்சம் சிறிதளவு கூட இல்லாத இருக்கட்டும்ன்றாரு. கொஞ்சம் கூட கோபமே வரக்கூடாது. ஏன்னா தேவதைகள் வந்து இரட்டை அஹிம்சதாரிகள். காமம் கோபம் ரெண்டுமே என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. பற்றும் கிடையாது, நஷ்டமோக ஆயிடுவாங்க. அகங்காரமும் கிடையாது. ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை. இதுதான் வந்து நிர்விகாரி, அகங்காரி, அஹிம்சா, டபுள் அஹிம்சா, பரமோ தர்மம். இதுதான் தேவதைகளுடைய தர்மம். அப்ப நம்ம இந்த மாதிரி இருந்தா தானே அங்க உள்ளே போக முடியும், சொர்க்கத்துக்கு அலோட் ஆக முடியும். இதெல்லாம் இல்லைன்னா சொர்க்கத்துக்குள்ளேயே நாட் அலோடு. அதனாலதான் ரெஜிஸ்டர் ஒழுங்கா வச்சுக்கோங்கன்றாரு. வரதானம் சொல், சிந்தனை மற்றும் செயல். நம்ம பேசுறது, நினைக்கிறது, செய்யறது, இந்த மூன்றையும் சமமானதாக ஆக்கக்கூடிய ஞான சொரூப ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போது வானப்பிரஸ்த நிலையில் செல்வதற்கான சமயம். இப்ப சின்னவங்கள இருந்து வயசானவங்கள இருந்து எல்லாருக்குமே டைம் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே வயசாயிடுச்சு. ஆத்மாவுக்கு வயசாயிடுச்சு. எல்லாமே பரந்தாமத்துக்கு போகக்கூடிய பரலோகம் போற டைம் வந்துருச்சு. இப்போது எல்லாருக்குமே வானப்பிரஸ்த நிலையில் செல்வதற்கான சமயம் சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறதுன்றாரு. எனவே பலவீனங்களாகிய எனது மற்றும் வீணானவற்றின் விளையாட்டை முடிவடைய செஞ்சிருங்க. இப்போ உங்கள்கிட்ட பலவீனம் இருக்குல்ல, என்னதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, வேஸ்ட்லாம் வேற நிறைய இருக்குது பிகேஸ்ட. அந்த விளையாட்டெல்லாம் முடிவடைய செய்து சொல், சிந்தனை மற்றும் செயலை சமமாக ஆக்குங்கள் சொல்றாரு. அப்போதே ஞான சுரூபமானவர்கள் என்று உங்களை சொல்ல முடியும். இப்ப கேட்குற ஞான சொரூபத்துல வரணும். சும்மா இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டா நம்ம வந்து அந்த சொரூபத்திலே வராது. ஞானத்தை சிந்தனை பண்ணி ஞான சொரூபமா ஆத்மா மாறும்போது நம்ம நடவடிக்கைகளும் மாறும். நம்ம முகத்திலையும் நம்மளுடைய நடவடிக்கைகளையும் அந்த ஞானத்தினுடைய அம்சம் தெரியும். அப்ப ஞான சொரூபமா நம்ம ஆயிடுவோம். ஆனா இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டாலாம் அது வந்து ஞானம் வந்து ஸ்டோரே ஆகாது. யார் அப்பேற்பட்ட ஞான சொரூபமான ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு கர்மம், சம்ஸ்காரம், குணம் மற்றும் கடமையும் சக்திசாலியானதாக தந்தைக்கு சமமாக இருக்கின்றார். யார் ஞானத்தை கேட்டு அதை சொரூபத்துல கொண்டு வராங்களோ அவங்க வந்து அதுவாவே மாறுவாங்க. அந்த ஞானத்தை அவங்களுக்குள்ளார அப்ளை பண்ணி அந்த ஞானமாவே மாறுவாங்க. அந்த மாதிரி மாறுறவங்க ஞானம் நிறைந்த ஆத்மாக்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு கர்மம் எப்படி இருக்கும், அவங்க செய்யற செயல், அவங்களுடைய சம்ஸ்காரம், அவங்களுடைய குணம், அவங்களுடைய கடமை எல்லாமே பொறுப்பா இருப்பாங்க. அவங்க சக்திசாலியானதாக தந்தைக்கு சமமா அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய கர்மம் எல்லாமே பாபா மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்குன்றார். யாருன்னா ஞான சுரூபமா ஆகிறவங்க. அவர்கள் ஒருபோதும் வீணானவற்றின் விசித்திரமான விளையாட்டை விளையாடவே முடியாதுன்றாரு. ஞானம் நல்லா ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அவங்க வேஸ்ட் பக்கம் போக மாட்டாங்க, மாயா பக்கம் போக மாட்டாங்கன்றாரு. சதா பரமாத்மாவை சந்திக்கும் விளையாட்டில் பிஸியாக இருப்பாங்கன்றாரு.
ஒரு தந்தையுடனான சந்திப்பை கொண்டாடுவாங்க மற்றும் பிறரையும் தந்தைக்கு சமமாக ஆக்குவார்கள். அவங்களும் பாபாவை நினச்சிட்டே இருப்பாங்க. பாபாவை சந்திப்பை கொண்டாடுவாங்க. சந்திப்புனா பாபா மீட்டுக்கு போகிறது அப்படி கிடையாது. நம்ம இங்கே இருந்துக்கிட்டே அவ்வியக்த நிலையிலேருந்து அவ்வியக்த ஃபரிஸ்தாவாகி நீங்கள் தினம் போய் நீங்கள் சூட்சும லோகத்தில் பாபாவை சந்திக்கலாம். அப்போ பாபா நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா எப்பயுமே பாபாவை சந்திப்பை நம்ம கொண்டாடுவோம். மற்றும் எல்லாரையுமே அவங்க தந்தைக்கு சமமாக ஆக்குவாங்கன்னு சொல்கிறாரு. ஸ்லோகன்: சேவைகளுடைய ஊக்கம் சின்ன சின்ன வியாதிகளை அமைத்து விடுகின்றது சொல்றாரு. இப்ப பாபா சேவை தானே நமக்கு மூச்சாவே இருக்குது. இப்ப சேவைகளினுடைய ஊக்க உற்சாகம் இருக்குல்ல, இது நமக்குள்ளார இருக்கிற அந்த சின்ன சின்ன வியாதி, அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்லாம் பெரிய பெரிய வியாதி, அதோடைய அம்சம் இருக்குதுல்ல, அந்த சிடுசிடுப்பு, கடுக்கடுப்பு, இதெல்லாம் கூட கோபத்தினுடைய அம்சம். அந்த தேக அபிமானம் எல்லாத்தையும் சின்ன சின்ன வியாதிகளை கூட இந்த சேவை போக்கிருன்றாரு. அதனாலதான் பாபா சேவையே ஓய்வென்று எடுத்துரைத்தாயின்னு ஒரு பாடல்ல வருது. அப்ப சேவை தான் நமக்கு ஓய்வேன்றாரு. பாபா சேவையில இருந்தாதான் அந்த கொஞ்சம் வியாதி, மாயாவோட வியாதிகள்லாம் போகுன்றாரு. அவ்வியக்த இஷாரா: ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். வாய் மற்றும் மனதை மௌனமாக வைத்திருப்பவர்களே உள்நோக்கு முகமுடையவர்கள் ஆவார்கள் சொல்லிட்டார் பாபா. பாபா என்ன சொல்லிட்டாருன்னா, வாயும் மௌனமா இருக்கணும். வாயை பேசிக்கிட்டே இருந்தா அவங்களை எப்படி உள்நோக்கு முகம்னு சொல்ல முடியும்? வாயை ஃபர்ஸ்ட் மௌனமாகணும். அது சரி, வாய் மௌனமாயிட்டா உடனே அவங்க உள்நோக்கு முகமுடையவர் கிடையாது. மனசுலயும் எண்ணெய் ஓட்டம் நிக்கணும். எண்ணெய் அது மாட்டும் மீட்டர் கணக்குல ஓடுது. வாய் மட்டும் மூடி இருக்குது. ஆனா எண்ணத்துல என்னென்னமோ ஓடுதுன்னா அவங்களும் உள்நோக்கு முகம் கிடையாதுன்றார். வாய் மனசு ரெண்டுமே மௌனமா இருக்கணும். எண்ணமே ஓடக்கூடாது. ஒரு பாபா நினைவுல இருக்கணும். உள்நோக்கு முகமுடையவரா ஆவார்கள்ன்றாரு. வாயினுடைய மௌனத்தையோ உலகத்தினரும் கூட மேற்கொள்கின்றனர். இப்ப மௌன விரதம்னு சொல்லுவாங்க. ஃபுல் டே மௌன விரதம்னு சொல்லுவாங்க. பேச மாட்டாங்க. அதை உலகத்தினர் கூட மேற்கொள்றாங்க. நம்ம கூட இருக்கலாம். ஜானகி தாதி கூட திங்கக்கிழமை சோமவாரம் மௌன விரதம் இருப்பாங்க. பேச மாட்டாங்க. அப்படியே யோகா பாபா நினைவுல இருப்பாங்க ஜானகி தாதிலாம். அந்த மாதிரி உலகத்தினரும் இருக்கிறாங்க. பிகேஸ் நம்ம இருப்போம். ஆனால் இங்கே வீணான சங்கல்பம் செய்யாமல் மனதை மௌனமாக்க வேண்டும்ன்றார் பாபா. பாபா என்ன சொல்றாரு? வாய் மட்டும் மூடி இருந்தா பத்தாது, மனசை மௌனமாக்குங்க. வாய் மூடி இருக்க எண்ணத்துல மட்டும் ஏகப்பட்ட மீட்டர் கணக்கா தாட்ஸ் ஓடும் இல்லையா? எதை யாரை பத்தியாவது எதாவது யோசிச்சுட்டு. அது மாதிரி பாபா சொல்றாரு, மனசையும் மௌனமாக்கணும். எவ்வாறு டிராஃபிக் கண்ட்ரோல் செய்யும்போது வீணானவற்றின் டிராஃபிக்கை போக்குவரத்தை கட்டுப்படுத்துறீங்களோ, இப்ப டிராஃபிக் கண்ட்ரோல் டைம் வருதுன்னா டக்குன்னு நிறுத்திட்டு பாபான்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இடையிடையில் ஒரு நாள் மனதின் வீணானவற்றின் டிராஃபிக் கண்ட்ரோல் செய்யுங்கள் சொல்றாரு. இப்ப மனசுல ஓடுற எண்ணத்தை நிறுத்துங்கன்றாரு. டிராஃபிக் கண்ட்ரோல்ல நம்ம உட்காந்துடுறோம் பாபான்னு நினைக்கிறோம். அப்புறம் அந்த ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி இடையிடையே ஒரு நாள் ஃபுல்லா மனசினுடைய எண்ணங்களுடைய வீணான டிராஃபிக்கை கண்ட்ரோல் செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அது உள்நோக்கு முகமா இருக்கிறவங்க அந்த மனதினுடைய வீணான எண்ணங்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. அவங்கதான் உள்நோக்கு முகமுடையவர்கள்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி அம்மா, நன்றி பரிவாரம்.